தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். ரீசெண்டா ஐபிஎல் மேட்சஸ் பார்த்தவங்க எல்லாமே ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்லயும் கேட்டிருந்தீங்க. பிளஸ் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸும் ஐபிஎல் பார்க்கும்போது இந்த கிரெட் அப்படின்னு வருதேப்பா அப்படின்னா என்ன, நிறைய இடங்கள்ல இந்த கிரெட் அப்படின்னு இருக்கு அப்படின்னா என்னன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நானும் அதை பத்தி என்ன ஏதுன்றதெல்லாம் கொஞ்சம் அப்படி ரிசர்ச் பண்ணேன். கிரெட்டையும் வந்து கான்டாக்ட் பண்ணியிருந்தேன். சும்மா அந்த ஆப்பை பத்தி மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணாம உங்களில் ஒருத்தருக்கு ஒரு ஸ்பெஷல் கிவ்அவேவும் கொடுத்தா எப்படி இருக்கும், அந்த கிவ்அவேக்காகவே ஒரு புத்தம் புதிய ஐபோன் நான் வந்து வச்சிருக்கேன். சோ உங்கள ஒருத்தருக்கு இந்த ஐபோனை நான் கிவ்அவேல கொடுக்க போறேன். எப்படி என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. கிரெட் பத்தின எக்ஸ்பிளனேஷன் கூடவே ஒரு ஐபோன் வின் பண்ற சான்ஸும் உங்களுக்காக நான் கொடுக்குறேன். நம்மள பல பேர் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு சில பேர் மல்டிபிள் பேங்க் உடைய கிரெடிட் கார்ட்ஸை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ கிரெடிட் கார்டை எப்படி யூஸ் பண்றது என்னன்னு தெரிஞ்சு யூஸ் பண்ணும்போது ஒரு மிகப்பெரிய லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும், இல்லாட்டி மிகப்பெரிய லாஸும் வரும். சோ இந்த கிரெட் அப்படின்றது இதற்கு ஒரு பாலமாக தான் நம்ம கிட்ட வந்திருக்கு. CRED ஆப்பை யூஸ் பண்றது ரொம்பவே சிம்பிள் தாங்க. நீங்க கூகுள் பிளே ஸ்டோர்லயே இல்ல ஆப் ஸ்டோர்ல இருந்து ஈஸியா வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். சோ டவுன்லோட் பண்ண உடனே நீங்க அந்த கிரெடிட் கார்டை வாங்குறதுக்கு எந்த நம்பர் கொடுத்தீங்களோ அந்த நம்பரை கொடுங்க. ஈஸியா சைன் இன் ஆகும். ஜஸ்ட் சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான் ஃபாலோ பண்ணீங்கனாலே போதும். இப்போ நீங்க என்னென்ன கார்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்களோ அந்த நம்பர் கூட லிங்க் பண்ணி எல்லாமே புல் அப் பண்ணிடும். சைட் பை சைடா ஒவ்வொரு கார்டு டீடைல்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். சோ பில்லிங் சைக்கிள் என்ன, எவ்வளவு வந்து நீங்க அன்பேடு அமௌண்ட் எவ்வளவு இருக்கு, எவ்வளவு வந்து மினிமம் பே பண்ணணும் போன்ற எல்லா விதமான டீடைல்ஸும் அங்க அழகா வந்து கொடுத்திருப்பாங்க. சோ நீங்க இந்த ஒரே ஆப் மூலமாக உங்களுடைய கிரெடிட் கார்டு பில்ஸை ஈஸியா வந்து பே பண்ணிக்கலாம். சூப்பரான விஷயம் என்னன்னா, HDFC பேங்க் கார்டு இருக்குன்னா நீங்க அந்த பேங்க் மூலமா மட்டும் தான் காசு கட்டணும்ன்றதே கிடையாதுங்க. நீங்க ஜிபேல இருந்து கூகுள் பேல இருந்து கட்டலாம், பேடிஎம் மூலமா கட்டலாம். இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கு. எல்லாமே ஒரே இடத்துல இருக்கு. அண்ட் நீங்க இப்படி காசு கட்டும் போது அதற்கு ஒரு சில கிரெடிட்ஸும், அதாவது ஒரு சில ரிவார்ட்ஸும் நமக்கு கிடைக்கும். நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு கிரெடிட் கார்டை கரெக்டா யூஸ் பண்ணும்போது அது கரெக்டான விஷயமா நமக்கு வந்து நிறைய விதமான லாபத்தை கொடுக்கும்னு சொன்னேன் இல்லையா. இந்த CRED ஆப்பும் அதுக்கு தான் வந்து ஹெல்ப் பண்ணுது. நீங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டு பில்ல பே பண்றதுக்கு மறந்துடுவாங்க, இல்ல எவ்வளவு கட்டுறது என்னன்றதை கரெக்டா ட்ராக் பண்ண மாட்டாங்க. பட் இந்த ஆப்ல அதுக்குண்டான எல்லா விதமான சொல்யூஷனும் நமக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க. எப்படின்னு கேட்கறவங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம் இந்த CRED ஆப் மூலமாக. சோ உங்களுடைய கிரெடிட் கார்டு பில்ஸ் எப்ப வந்து நீங்க கட்டணும், எப்பப்பெல்லாம் வந்து உங்களுக்கு பேலன்ஸ் வந்து கம்மியா இருக்கு, இந்த மாதிரி எல்லா விதமான முக்கியமான நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே நமக்கு வாட்ஸ்அப்ல வந்துரும். சோ நார்மலா நம்ம கிரெடிட் கார்டு பில்ல எப்படி மறப்போம்னா, மெசேஜ் வரும், சரியா பார்க்க மாட்டோம், அந்த ஆப்குள்ள போய் செக் பண்ணணும், பண்ணிருக்க மாட்டோம். பட் வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணாதவங்க யாராச்சும் இருப்போமா? சோ அந்த வாட்ஸ்அப்லயே நமக்கு மெசேஜ் வரும்போது கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாத்துறோம் இல்லையா. சோ அந்த ஒரு விஷயம் இருக்கும்போது நிறைய பேர் அந்த மிஸ் பண்ணி அந்த பேலன்ஸ் அமௌண்ட் எல்லாம் கட்டும் போது நிறைய ஃபைன் எல்லாம் போட்டு கட்டுற விஷயம் இங்க இருக்காது. சோ அந்த விதத்துல CRED நல்லா ஹெல்ப் பண்ணுது. நிறைய பேர் கிரெடிட் கார்டை ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி அதிகமா யூஸ் பண்ணும்போது செலவுகள் ரொம்ப அதிகமா ஆகும். எந்தெந்த இடத்துல செலவாகுதுன்னே தெரியலையேப்பா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிப்பாங்க. சோ CRED என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுடைய செலவுகள் ஒவ்வொரு டைமும் பண்ணும்போது அதெல்லாம் எங்க என்னன்றதெல்லாம் ட்ராக் பண்ணிட்டே வரும். சோ நீங்க ஃபில்டர்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி பார்க்கும்போது எந்தெந்த இடத்துல செலவுகள் அதிகமாகுது, அதுவும் கேட்டகரி வைஸா கூட பார்க்கலாம். சோ எந்தெந்த பர்டிகுலர் விஷயத்துக்கு செலவுகள் அதிகமாகுதுன்றதை நீங்க பார்த்து அதற்கேற்ப அடுத்தடுத்த வாட்டி நீங்க யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பக்குவமா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா பெஸ்ட் பார்ட் எங்க தெரியுமா, CRED யூஸ் பண்ணி நீங்க இந்த மாதிரி பில் பேமெண்ட் பண்ணும்போது டோட்டலா எந்தெந்த அமௌண்ட்டுக்கெல்லாம் நீங்க பில் பேமெண்ட் பண்ணிக்கிட்டே வரீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கான ஈக்குவல் CRED காயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி ஒரு சில டைம்ல வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான பார்ட்னர்ஸ் அவங்க கிட்ட இருக்காங்க. ஸ்விக்கில இருந்து ஜொமேட்டோல இருந்து எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. நீங்க மூவிஸ் பார்க்கறதுல இருந்து நிறைய விதமான விஷயங்களுக்கு வந்து ஆஃபர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. சோ உங்ககிட்ட இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எவ்வளவு, அந்த காயின்ஸ் எவ்வளவோ அதை யூஸ் பண்ணி உங்களுக்கு என்ன ஆஃபர் வேணுமோ, நிறைய ஆஃபர்ஸ் இருக்கும், உங்களுக்கு எது வேணுமோ அந்த காயின்ஸை கொடுத்து நீங்க இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் பை பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்விக்கில 50% ஆஃபர் இருக்கிற மாதிரி ஆஃபர்ஸ் இருக்கும், அதை வாங்கிக்கலாம். இல்ல 75% டிஸ்கவுண்ட் இருக்கும், சோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம். சோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால நீங்க கொடுக்கிற காசு தான் கொடுக்குறீங்க, பணத்தையும் சேவ் பண்றீங்க, இந்த இடத்துல அந்த காயின்ஸை யூஸ் பண்ணியே இன்னும் எக்ஸ்ட்ராவா ஆஃபர்ஸையும் பெறுறீங்க. நீங்க கிரெடிட் கார்டுடைய பில் எல்லாம் ஆன் டைம்க்கு அப்பப்ப பே பண்ணிட்டே வரீங்கன்ற பட்சத்துல உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் வந்து ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். சோ அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு லோன் ஆப்ஷனும் CRED மூலமா வந்து தராங்க. தேவைப்பட்டா நீங்க அதையும் அவைல் பண்ணிக்கலாம். ஒருவேளை இவங்க ஃப்ரீயா கொடுக்குற மாதிரி ஏதாச்சும் ஹிடன் சார்ஜஸும் போட்டு நம்ம கிட்ட இருந்து எடுப்பாங்களான்னு யோசிச்சீங்கன்னா, இப்போ வரைக்கும் இவங்க கிட்ட ஹிடன் சார்ஜஸ் அப்படின்றது எதுவுமே வந்து கிடையாதுங்க. இப்போ இது யூஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான விஷயங்களும் உங்களுக்கு ஃப்ரீயா மட்டும் தான் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இன்ஸ்டன்ட் ரீஃபண்ட் ஆப்ஷனும் வந்து இதுல இருக்கு. நீங்க செட்டிங்ஸ்ல ப்ரொஃபைல் உங்களுடைய டீடைல்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்டே வந்து கொடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க எப்பயாச்சும் பேமெண்ட் பண்ணி உங்களுடைய கிரெடிட் கார்டு பில்ஸ் எல்லாம் பேமெண்ட் பண்ணும்போது டிரான்சாக்ஷன் ஃபெயில் ஆச்சுனாலோ இல்ல பேமெண்ட் சரியா போலனாலோ நீங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி உங்களுடைய காசு திரும்ப வாங்குறதுக்கு இந்த ஆப்ஷன் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ ஸ்டார்ட் பண்ணும்போது இதை கொடுத்து வச்சுக்கோங்க. பிகாஸ் நிறைய பேருக்கு இந்த இஷ்யூ இருக்கிறத நானும் ஒரு சில இடங்கள்ல பார்த்தேன். பட் இந்த ஒரு விஷயத்துக்காக
அதுக்காகவே நம்ம அந்த மெயின் விஷயத்தை மிஸ் பண்ணக்கூடாதுல்ல. அதனால தான் ஒருவேளை நீங்க கிரெடிட் கார்டு வச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு நிறைய விதமான ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயங்கள் இருக்கும். அண்ட் முக்கியமாக ஐபோனை நீங்க வின் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ரொம்பவே சிம்பிளான ஒரு விஷயங்கள் தான். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன், இந்த வீடியோல இருந்து அடுத்ததா நான் போடக்கூடிய அடுத்த 10 வீடியோல ஏதாச்சும் ஒரு 3 வீடியோவை உங்களுக்கு பிடிச்ச இடத்துல Facebook இல்லாட்டி ட்விட்டர்ல பப்ளிக்கா ஷேர் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மட்டும் ஷேர் பண்ணக்கூடாது, பப்ளிக்கா ஷேர் பண்ணுங்க. ஸோ மொத்தமா 4 வீடியோ ஷேர் ஆயிருக்கணும். இந்த வீடியோ கம்பல்சரி. அடுத்த 10 நாள்ல நான் போடக்கூடிய ஏதாச்சும் ஒரு 3 வீடியோ உங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த 3 வீடியோ ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. இது மட்டும் தான் நீங்க செய்ய வேண்டிய ஒரே விஷயம். அண்ட் கீழே கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய பெயர்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எழுத்து, என்னுடைய பெயர் தமிழ் செல்வன்னா டி அப்படின்றது மட்டும் டைப் பண்ணிட்டு சைடுல இந்த CRED ஆப்ல உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எது அப்படின்றத டைப் பண்ணுங்க. ஸோ இவ்வளவு விஷயங்கள் மட்டும் செய்தால் போதும். ஒரு iPhone XR நான் உங்களுக்கு கிவ்அவேல கொடுக்க போறேன். என்ட்ரி டன் அப்படின்ற விஷயம் மட்டும் இருந்ததுன்னா கண்டிப்பா ரிஜெக்ட் தான் வந்து பண்ணுவேன். ஸோ நீங்க செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, இந்த ஆப்ல பிடிச்ச விஷயம் உங்களுடைய பெயர்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எழுத்து மட்டும், பெயர் கிடையாது, எழுத்து மட்டும். இதை மட்டும் வந்து போட்டு டைப் பண்ணுங்க. தப்பா டைப் பண்ணீங்க இல்ல என்ட்ரி டன் போட்டீங்கன்னா கண்டிப்பா ரிஜெக்ட் பண்ணிடுவேன். இந்த 2 விஷயம் மட்டும் இருந்துச்சுன்னா மட்டும் தான் நான் வின்னரை செலக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு இந்த போன் வந்து gift கொடுப்பேன். ஸோ கிவ்அவே வின்னர்ஸை நான் செலக்ட் பண்றது எப்படி என்னன்றதை தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுருப்பேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ட்விட்டர்ல வந்து வின்னர் யாருன்றதை நான் அனௌன்ஸ் பண்ணுவேன். டேட் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர டெக்னாலஜி.